ஆக்சுவலா உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுக்கும் போது எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. மிஸ்டர் சதீஷ்னு சொல்றதா, மிஸ்டர் தமிழ்நாடுன்னு சொல்றதா, இல்ல மிஸ்டர் என்னென்னலாம் சொல்றதுன்னு. அதனால நான் மக்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியல, அவர்கிட்டயே கேட்கலாம், ஏன்னா அவ்வளவு அவார்டு வாங்கி வச்சிருக்காரு, அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் 2007 ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 2007 மிஸ்டர் சென்னை வின் பண்ணேன். மிஸ்டர் 2007. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அப்படியே ஜூனியர் இந்தியாவும் பண்ணேன் 2009. அதுக்கப்புறம் 2011 பிரேக் விட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் 2017 ஆரம்பிச்சேன். ஸ்டீல்மேன் பண்ணேன். அதில் ஓவரால் ரன்னர் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டினியூவா ஸ்டேட் மட்டும் நிறைய கண்டினியூவா சாம்பியன் பண்ணேன் கண்டினியூவா. ஆமா. அதே 2018 சவுத் இந்தியா சாம்பியன் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் இந்தியா ஃபெடரேஷன் கப்ல சில்வர் மெடல் வின் பண்ணேன். லாஸ்டா ரிலீஸ் பண்ணும்போது மிஸ்டர் சென்னை ஓவரால் பண்ணி அதுக்கப்புறம் கேப் விட்டேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் வந்து பேசுறதுனால இது ஆகுது. பட் இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். கொஞ்சம் லைட்டா அதெல்லாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் லாஸ்ட் இயர் ஜூன்ல வந்து மிஸ்டர் சவுத் ஏஷியா மால்தீவ்ஸ்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். சவுத் ஏஷியாவே. ஆமா. சூப்பர் பிரதர். ஸோ இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவார்டு எது இதுல? எனக்கு ரொம்ப பிடிச்ச அவார்டுனா கனா கிளாசிக் ஒன்று பண்ண ஓவரால் சாம்பியனு. ஏன்னா அது இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுன்னு வின் பண்ணது. அதுல வந்து கொஞ்சம் ஃபேமஸான பாடி பில்டர் 2 பேரும், கார்த்திக் முனுசாமி, அவங்களெல்லாம் வின் பண்ணேன். அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சது. அதாவது நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணேன். நான் வந்து ஒரு பாடி பில்டர் ஆகலான்னு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சர்ச் பண்ணி யாரை வந்து எனக்கு மாஸ்டரா தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கு பெருசா ஆசை இல்லை ப்ரோ. ஜஸ்ட் இந்த என்னமோ சொல்லுவாங்க மிஸ்டர் வேர்ல்டு, அதை மட்டும் வாங்கினா அது நானே இன்னும் வாங்கல. இந்த வருஷம் வாங்கினேன். கண்டிப்பா அப்படியே உங்க கூட நானும் அப்படியே மிஸ்டர் வேர்ல்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பொறுமையா இருக்கணும். அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் உடம்பு ஏத்தனா பொறுமை வேணும். சொன்னாரு 2 மாசம் 3 மாசம் ஷார்ட் கட்டே இருக்கக்கூடாது. அப்ப 2 மாசத்துல ஆக முடியாதா? குறைஞ்சது ஒரு உடம்பு நல்லா மாறணும்னா 2 இயர்ஸ் நல்லா பண்ணாதான்.